Hi friends. நம்ம லாஸ்ட் வீடியோல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன். அப்போ வந்து ஓபன் பண்ணல. இப்போ அழகா அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு வாங்கி இருக்க புது ஃப்ரிட்ஜ். நம்ம கிச்சன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அழகா டால் யூனிட் இருக்கா? டால் யூனிட் பக்கத்துல தான் ஸ்பேஸ் வச்சிருந்தோம். ஆனா இது பாரு டால் யூனிட்டை விட இன்னும் ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு இது பெருசா அகலம். ஆமா, ஹைட்டும் நீட்டும் கூட. இங்க பாருங்க फ्रेंड्स. வந்தா இப்ப இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம் போலயே. ஆமா. கொஞ்சம் வந்து பெருசா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வாங்கியாச்சு. ரொம்ப நாளா ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அதனால வந்து வாங்காம இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்மே வந்து போட்டுருந்தீங்க, 2 பேர் தான் இருக்க போறீங்க, அதுவும் ஃப்ரிட்ஜ்ல மாவு காய்கறி தான் வைக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜ்ல நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவு மட்டும் இல்லாம நம்ம இட்லி மாவு அதுக்கப்புறம் கடலை மாவு, பூச்சி பிடிக்கிற பொருள் எல்லாமே வைக்கலாம். உளுந்து மாவு ஐட்டம்லாம் வைக்கலாம். ஆமா, கெடாம இருக்கும் फ्रेंड्स. ஆமா, ராகி மாவு கம்பு மாவுலாம் வச்சுனா அதுமே அழகா ஜிப்லாக் கவர்ல வச்சு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜ் பாத்துலாமா? ஓகே. எனக்கு பிடிச்ச பிராண்ட் LGல தான் फ्रेंड्स நான் வாங்கி இருக்கேன். LG பிராண்ட்ல தான் फ्रेंड्स வாங்கி இருக்கோம் நம்ம. LGல 4 டோர் மாடல் फ्रेंड्स இது. அப்ப சைடு பை சைடு ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா? டபுள் டோர். அது வந்து பாத்தீங்கன்னா இதுல 4 டோர் இருக்கும். இங்க ஒண்ணு ஃப்ரிட்ஜ் வாங்குனதுல சங்கீதாக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு फ्रेंड्स. இங்க பாருங்க, ஃப்ரீசர் ஆவி பறக்குது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வைஸ் வச்சிருக்கோம் நம்ம. இது ரெண்டுமே வந்து ஃப்ரீசர். கீழ உள்ளது 2 ஃப்ரீசர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதான் ஃப்ரிட்ஜ். எம்டியா இருக்கும்போது நல்லா இருக்கா? ஆமா, அதுக்கு அப்புறம் நிறைய பொருள் அடிக்கணும். கட்டி வைக்க வேண்டியதா? நம்ம எப்படி அதுல வைக்கல, இன்னும் வைக்கல. இது வந்து ஃப்ரிட்ஜ் கூடவே வந்தது फ्रेंड्स. இந்த ஒரு பொருள் தான் ஃப்ரிட்ஜ் கூடவே வந்தது, வேற எதுவும் இல்ல. இப்போ ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே வைக்கல. இப்பதான் டப்பாலாம் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஓகே. இப்போ சைடு பை சைடு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாவே வந்து ஃப்ரீசரா யூஸ் ஆகும். ஆமா, ஒரு பக்கம் ஃபுல்லா ஃப்ரிட்ஜா இருக்கும். அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் அந்த ஃப்ரீசரை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு கிடைக்காது. ஆமா, ஃப்ரீசர் கிடைக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு சிக்கனோ இல்ல ஒரு மட்டனோ கொஞ்சம் குவாண்டிட்டில வந்து ஃப்ரீசர்ல வைக்கணும்னா அந்த ஒரு பகுதி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர் ஆன்ல தான் வைக்கணும். ஆமா, சோ அதனால நான் அது அந்த மாடல் வேணாம்னு சொல்லிட்டேன். ஃப்ரீசர் அதிகமா இருக்குல்ல, சோ அதனால ஃப்ரிட்ஜ் தான் நமக்கு அதிகமா தேவை. சோ அதனாலதான் இந்த மாடல் வாங்கினேன். இப்போ இதுல வந்து கீழ இருக்க நான் 2 டோருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர் இத நம்ம ஃப்ரிட்ஜா மாத்திக்கலாம். இத நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர். ஆமா, ரெண்டு சைடுமே ஃப்ரீசர் தானே சங்கீதா? ஆமா, இது ரெண்டுமே ஃப்ரீசர் தான். சோ இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹையர்ல பார்த்தேன். ஹையர்ல வந்து ரெண்டுமே ஃப்ரீசரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீசராவே இருந்துச்சு. அந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அது வாங்கல நான். சோ இது பார்த்தனால LGன்ற பேருக்காக வாங்கிட்டேன். இல்ல, அப்போ அவங்க சொல்லும்போது அதே தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதுவும் சொன்னாங்க. ஆமா, அதனால வாங்கிட்டோம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, இது ரெண்டுமே வந்து ஃப்ரீசரா தான் ஒர்க் ஆகும், ஒர்க்கான ஃப்ரிட்ஜா தான் ஒர்க் ஆகும், அது மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் மாத்த முடியாதுல்ல, வாங்கி வந்து டெலிவரியே வந்துருச்சு. சோ அதுதான் நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த இது எல்லாமே இந்த உள்ளேயே இருக்கும் फ्रेंड्स. இங்க பாருங்க, டிஸ்ப்ளேவா? ஆமா, இங்க பாருங்க फ्रेंड्स, ஃப்ரிட்ஜுக்குள்ள டிஸ்ப்ளே இருக்கு. 20 டிகிரின்றது வந்து கீழ ஃப்ரீசர், 3 டிகிரின்றது மேல ஃப்ரிட்ஜ். ஓகே. இங்க ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் கன்வெர்ட்டபிள் இருக்குல்ல, இது வந்து பட்டன்ஸ் அழுத்தினா நம்ம டெம்பரேச்சர்ல மாத்துற மாதிரி தானா வரும், மாத்திக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. அப்ப டிஸ்ப்ளே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. ஆமா, ஓகே. அவ்வளவுதான். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அது இங்க தள்ளி வச்சிருக்கேன். அந்த பக்கம் பிளக் பாயிண்ட் இன்னொரு ஃப்ரிட்ஜே வைக்கலாம் போல இருக்கு அங்க. இதே மாதிரி ஃப்ரிட்ஜ். ஆமா, பெரிய கிச்சன்ல வைக்கலாம். ஒரு நிமிஷம் வெங்காயம் வதக்கிட்டு வரணும், குழம்பு வச்சுட்டு இருக்கேன். டீ தானே தெரியலையே. இங்க பாருங்க फ्रेंड्स, சங்கீதா வந்து மீன் குழம்பு வைக்கிறாரு. ஓகே, குழம்பு வச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் நான் ஆல்ரெடி 3 தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்து நான் நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஃப்ரிட்ஜ்ல இடம் பத்தல. அந்த 3 வச்சாலே அடுத்து நம்ம ஒரு மாவு டப்பாலாம் வைக்க முடியல, கஷ்டமா இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வாங்கணும். புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்ட பிறகு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பாலாம் வாங்கிக்கலாம்னு இருந்தேன். இந்த டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 டப்பா வாங்கி வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு 3 இருக்கு, இப்போ ஒரு 5 டப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ் பாக்ஸ். காய்கறிலாம் அழகா வச்சுக்கலாம். காய்கறி வைக்கிறதுக்காக வாங்கிட்டேன். கவர்ல தான் அப்படியே மூட்டையா நம்ம கவர்ல வச்சிருக்கோமா, அப்ப காய்கறி நிறைய வந்து வீணா போகுது. ஸோ அதனால எப்பவுமே டப்பால வச்சா நல்லா இருக்கும்.
நிறைய பேர் நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து டப்பால ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன காய்கறின்னு விசிபிளாக தெரியும், நம்ம எடுத்து சமைச்சிடலாம், சீக்கிரமா வீணாவும் ஆகாது. இதுல தண்ணி நிக்காது, ஏன்னா அடியில ஒரு ஃபில்டர் வச்சுக்கிறாங்க. ஃபில்டர் மாதிரி இருக்குல்ல, இது கீழே தான் தண்ணி நிற்கும். இது வந்து மேல காய்கறி இருக்கும். ஸோ அதனால காய்கறி அவ்வளோ இது கெட்டு போகாது. இது டிமார்ட்ல வாங்கிட்டு வந்தேன். சென்னைக்கு ஒரு வேலையை போனோம்னா டிமார்ட்ல வாங்கிட்டு வந்தோம். போய் அவனு சொல்லிட்டு அப்படி போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்டிக்கர்லாம் அப்புறம் பிச்சுக்கலாம் சரிங்களா? கழுவணும்ல. சரி. அப்புறம் எப்ப பிச்சுவா? இப்ப அடுக்கிறது இல்லையா? ஓகே, எல்லாத்தையும் பிரிச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பிரிச்சு கழுவி தொடச்சி எடுத்துடலாம். ஓகே ஓகே. அப்புறம் ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு 2 டப்பா வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் ஏன் சங்கீதா ரெட் கலரா வாங்கிட்டு வந்துக்கிறா? அது வேற கலர் இல்லப்பா. இதுல இன்னொரு டப்பா வாங்கிட்டு வந்தேன். அது எங்க? அது உள்ள இருக்கா? காப்பி கலர்ல சின்ன டப்பா இருக்குமே. அது ஏதேட்டு. சோ ஃப்ரிட்ஜ்லயே வந்து பாத்தனா டப்பாலே எல்லாமே நம்ம ஃப்ரீசர்ல வந்து வைக்க முடியாதுல்ல. ஆனா இது வந்து ஃப்ரீசர் சேஃப். அதாவது எல்லாமே எழுதி இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, ஃப்ரீசர்ல வைக்கிறது. ஆமா, டப்பா வாங்கும்போதே பார்த்து வாங்கணும். ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு இது மாதிரி பார்த்து வாங்கணும். அதனால இது 2 ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்காக வாங்கி இருக்கேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. ஓகேவா? ஓகே. பாக்ஸ்லாம் நல்லா கழுவி தொடச்சி எடுத்துட்டேன். இப்ப காய்கறிலாம் இதுல வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் பழைய ஃப்ரிட்ஜ்லயும் வந்து கொஞ்சம் இருக்கு. அதையுமே இதுல கொஞ்சம் எடுத்து வைக்கணும். பழைய ஃப்ரிட்ஜ்ல இருந்து இன்னும் எதுவுமே ஷிப் பண்ணவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுல அப்படிதான் எல்லா பொருளும் இருக்கும். தயிர், மாத்திரை, அப்புறம் நம்ம மசாலா எல்லாம் வைப்போம்னு சொன்னல. இங்க பாருங்க, மஞ்சள் வச்சிருக்கேன். மஞ்சள் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த பாத்திரத்துல இங்கேயே வந்து எல்லாமே எடுத்து ஃப்ரீசர்லாம் இந்த டப்பால வச்சிருக்கல. ஸோ அதுக்குலாம் தான் டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எடுத்து வைப்போம். ஓகேவா? ஓகே. இந்த ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு தான் இருக்கு. அது இப்படி ஓட்டம். அப்புறம் நிறைய பேர் அதான் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. சோ 2 பேருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் அப்படி சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு டைம் தான் கட்ட முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுற அளவுக்கு சக்தி எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கட்டும் பொழுதே கொஞ்சம் நல்லா பெருசா கட்டிட்டா ஃபியூச்சருக்கும் வந்து தேவைப்படும். இப்போ வந்து ஜஸ்விதா இருக்கா, நம்ம 2 பேர் கிடையாது 3 பேர், எல்லாம் 2 பேர் சொல்றீங்க. ஜஸ்விதா இருக்கா, 3 பேருக்கா. ஃபியூச்சர்ல இன்னொரு குழந்தை பிறந்தா 4 பேர் ஆயிடும். பெரிய ஆளுக்கு ஒரு ரூம் கேட்பாங்க. ஆமா, ரூம்ன்றது வந்து தூங்குறதுக்கு மட்டும் தனித்தனியா பசங்க அனுப்புறது கிடையாது. அவங்களோட திங்ஸ் வைக்க அவங்களுக்குன்னு ஒரு தனியா ரூம் கேட்பாங்க. இப்போ நானே வச்சுக்கோங்க, நிறைய பேர் இது மாதிரி ரிலேட் ஆகும். இப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க கையில எவ்வளவு வசதி இருந்தோ அதுக்கேத்த மாதிரிதான் அப்ப வீடு கட்டினாங்களே. ஏன்னா அவங்க வந்து சின்னதா வீடு கட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து சண்டை போடுவேன், நானும் எங்க அண்ணனும். அவனுக்கு மட்டும் ரூம் தர எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுனே இருப்பேன். வீடு கட்டினீங்களா, பெருசா கட்ட வேண்டியதான்ட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட என்ன காசு இருந்ததோ அதை வச்சுதான் என்னால கட்டணும் அப்படி சொன்னாங்க. சோ இது மாதிரி ஜஸ்விதா பெரிய பொண்ணு ஆயிட்டு எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பவே பெருசா இல்லையே, எனக்கு ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. அதனால நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பெருசா கட்டிட்டோம். முன்னாடியே கட்டியாச்சு. ப்ரீ பிளான்டா கட்டிட்டியா? அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 பேர் நம்ம ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னா வீடு நல்லா இருந்துச்சுன்னா ரூம் தனியா இருந்தா அவங்க தங்குவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தங்க கூட மாட்டாங்க. யாரும் சொந்தக்காரங்க வந்தா தங்க கூட மாட்டாங்க, அப்படியே கிளம்பிடுவாங்க. சோ நம்ம இப்போ வந்து நிறைய பேரோட மைண்டே வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வீட்டுக்கு போனா ரூம் இருக்கு, தனியா தங்கலாம், தூங்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ தங்கிட்டு தூங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, அப்புறம் எங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்பதான் நாங்க 2 பேர் இருக்கோம். பேரண்ட்ஸ் வயசான காலத்துல எங்க அப்பா அம்மா தனியா தான் இருக்காங்க, எங்க அண்ணெல்லாம் இல்ல. அவங்க இங்க வந்தாலும் சரி, இல்ல எங்க அத்தை மாமா வந்தாலும் சரி, வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ரூம் வேணும். அப்போ வந்து பெரிய ஃபேமிலியா தானே இருக்கும். கூட்டு குடும்பமா தான் இருக்கணும். ஆமா, இப்ப 2 பேரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரூம் போட்டு ஒரு ஹால் போட்டேன்னா அப்புறம் எல்லாரும் இருக்கும்போது அது பத்தாது இல்ல. இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தா வீடுலாம் பத்தாது. கட்டும் போதே கொஞ்சம் சேர்த்து கட்டிட்டா நல்லா இருக்குமே. நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு Q&A போட்டிருக்கேன். 2-3 வருஷம் இல்ல, 4-5 வருஷம் கூட இருக்கும். ஆரம்பத்துல போட்டது. நான் வீடு கட்டினா கீழே மாடி மேல் மாடி வீடு கட்டுவேன். அதுல வந்து எங்க அத்தை மாமா எங்க அப்பா அம்மா எல்லாரும் யாரு வந்தாலும் தங்குற மாதிரி வீடு கட்டுவேன். நான் அப்பவே சொல்லிருப்பேன் நானு. அப்ப அந்த Q&A பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆமா, பிளான் பண்ணி கட்டி இருக்கேன். மட்டும் இல்ல, வீடு அந்த அளவுக்கு பெரிய வீடு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3.5 சென்ட் தான். நம்ம மண்ணே 3 சென்ட் 3.5 சென்ட் தானே இருக்கும். ஆமா, நார்மலா எல்லார் வீடும் அந்த சென்ட்ல தான் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். எல்லாரும் வந்தா தங்கணும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம வீடு கொஞ்சம் பெருசா கட்டி இருக்கிறது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் எதுக்கு 2 பேருக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் சங்கீதா? அதுக்கு பதில் சொல்லு. ஸ்டோர் பண்ணி வெறும் வெங்காயம் தக்காளி காய்கறி தானே, காய்கறி மாவு தான் ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். வேற எதுக்கு ஃப்ரிட்ஜ்? இதுக்கு போய் எவ்வளவு பெருசுன்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் வந்து என்னென்னலாம் வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க பாருங்க, மெடிசன் இருக்கு, மாத்திரை இருக்கு, இந்த ஜாமு அந்த இதெல்லாம் இருக்கா. கீழே வந்து மசாலா ஐட்டம். இதுக்கே எனக்கு இடம் பத்தல. இடம் பத்தாத இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். டப்பாவே இன்னும் நிறைய இருக்கு பாருங்க.
ஸோ இது வந்து வீட்லயே அரைச்ச குழம்பு தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து வீட்லயே அரைச்சது, மஞ்சளுமே வீட்ல அரைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது என்னதுப்பா, சாக்லேட். அதெல்லாம் டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இன்னும் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி சத்து மாவுலாம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மல்டிகிரெயின் ஆட்டா, அப்புறம் நிறைய திங்ஸ் வைக்கலாம். இப்போ நான் இந்த டாலி நோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைப்போம். அப்படியே பாக்கெட்ல வச்சிருப்போம். வண்டு வந்துருச்சு பாருங்க. வண்டு வந்துச்சா? இது வந்து என்னன்னா சிறுதானியம். இப்போ சிறுதானியம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதை ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சோன்னா பூச்சி பிடிக்கும். இப்போ துவரம் பருப்புலாம் பூச்சி பிடிக்கல, அது மாதிரி பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். பூச்சி பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாதே வச்சிருந்தேன். பேபி உடம்பு சரியில்லைன்றதுனால நான் இது யூஸ் பண்ணுங்க. எல்லாமே பூச்சி பிடிச்சிருச்சு. இதை கழுவி காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுது. இது மாதிரி ஐட்டம்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது பூச்சியே பிடிக்காது. ஆனால் இது மாதிரி கவரில் வைக்கக்கூடாது. அழகாக டைட்டாக ஜிப்லாக் கவர் வாங்கி அதில் வச்சுக்கலாம். ஒட்டி அழகாக அடுக்கி வச்சுட்டோம்னா அது பார்க்கவும் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வாங்கணுமே. சரி, இப்போ காய்கறிலாம் எடுத்து வச்சிடறேன். வெங்காயம் வந்து கூடையில் அங்கே வச்சிடலாம். வெங்காயம் ஆனியன் கூடையில் போயிடணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குது. எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், மசாலா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லை, வாங்கணும்னு ஆசை. அப்புறம் என்னது, அப்புறம் மணி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வைங்க. நிறைய காசு செலவு பண்ணுறீங்க, பொம்பளை பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைங்க, நகை நட்டு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துருந்தது. சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் வச்சுட்டு தான். ஆமாம், நாங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே நடுவில் இதையும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஆசையை நிறைவேற்றிக்க வேண்டியதானே. ஆமாம், எல்லாமே சேர்த்தே வச்சுட்டா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்சுதான் அவங்க வாழ்க்கையெல்லாம் வாழாத. அந்த காலத்தில் இருந்தவங்களாம் எப்படின்னா பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சத கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்க ட்ரெஸ் கூட வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஆமாம், ஒரு இடம் கோயிலுக்கு போகணும், இல்லை ஏதாவது மூவி போகணும், எங்கே போனால் அவங்க அதெல்லாம் கூட போய் சுற்றி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சர் எல்லாம் பசங்க படிப்புக்கு அதுக்குன்னு எல்லாமே செலவு பண்ணிட்டு வயசானதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. பசங்க ஒரு நல்ல நிலைமைக்கு ஆயிட்டு அவங்க பாத்துக்கினாலும் அவங்களால அது அப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, பிடிச்சது சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால வயசு இருக்கும் போதே ஆசையை நிறைவேற்றிக்கிறது நல்லது. ஆமா, இப்போ ஓரளவுக்கு பசங்க எல்லாம் நல்லா படிச்சு அவங்க வந்து பாத்தோம்னா அவங்களோட லைஃப் அது மாதிரி அப்டேட் பண்ணிக்குவாங்கல்ல. அதனால எங்களுக்கு பிடிச்சது நாங்க நல்லா இருக்கும் போதே ஆசையை நிறைவேற்றிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நல்ல விஷயம். சேவிங்ஸும் பண்றோம், அதனால சேவிங்ஸே இல்லாம சேவிங்ஸே பண்ணலன்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளே வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு அழிக்கிறது கிடையாது, அதுவும் ஒரு தப்பான விஷயம் தான். சேவிங்ஸும் பண்ணணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்புறம் எப்போ வாழறது? ஆமா, அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒண்ணு எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் காய்கறி எல்லாம் அலசிட்டு வைக்கலாமா இல்ல அப்படியே வைக்கலாமா? நீ அப்படியே வச்சிரு, சமைக்கும் போது எடுத்து அலசிட்டு நல்லா சமைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கூடையிலையும் ஒன்று வச்சுக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். பச்சை மிளகாக்கு ஒரு ட்ரேவா? ஓகே, பச்சை மிளகாய் அவரைக்காய் எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட், பீன்ஸ். பச்சை மிளகாய் காம்பு கிள்ளிட்டு வைக்க சொல்லுவாங்க. அப்பலாம் ஃப்ரிட்ஜ்ல எனக்கு கமெண்ட்ஸ் வரும். ஃப்ரிட்ஜ் டூர் ஒரு டைம் போட்டுருந்தேனா. ஆமா, காம்பு கிள்ளிட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும்னு சொல்லிட்டு காம்பு வந்து அழுகிடும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. காம்பு கிள்ளிட்டு வைக்குமா? இல்ல வேணாம், அப்படியே வை, அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா ஒரே டவுட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழத்தை எங்க வைக்கிறது? இல்ல தக்காளி பழம் அப்படியே கூடையிலே கொட்டி வைப்பாங்க. அது கூடையிலே கொட்டி வைக்கலாமா இல்ல இதுலயே வச்சு வைக்கலாமா? இதுலயே வைக்கலாம் சங்கீதா, நல்லா தான் இருக்கு தக்காளி பழம். கொஞ்சம் தானே வைக்க முடியுது, 2 டப்பா யூஸ் ஆகும். ஒரு ஆமா, 2 கிலோ வாங்கினதா 2 டப்பால வச்சிரு. என்ன பண்ண போற, அவ்வளவு காய்கறியா வைக்க போற உள்ள? இப்போ என்னென்ன காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாத்துக்குடி ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அது நம்ம ஜூஸ் தானே போட போறோம், சில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அது அப்படியே சாப்பிட போறது கிடையாதுல்ல, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். கேரட்டோட நண்பனை காணோம். பீன்ஸ் வாங்கிட்டு வரலையே. அந்த ஃப்ரிட்ஜில் இருந்துமே எடுத்தாச்சு. அப்படியே எடுத்து எல்லாமே கழுவி இருக்குங்க பாருங்க. எல்லா வெஜிடபிளும் அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் டெய்லி வெஜிடபிள் தான். ஆனா நம்ம கிட்ட வெஜிடபிள் இருக்குது, ஆனா இப்போ டப்பால வைக்கிறதே தெரியுது. கவர்ல வச்சா ஒரு மூலையில போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதே தெரியாது. எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா உடைச்சு வைக்கணும். கரெக்டா இருக்கு. மூடலையா? இப்போ மூடும். காலிஃப்ளவர் உடைச்சு வச்சுட்டா அது மட்டும் இருக்கும். அப்போ 2 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மீனா மாவுல
ஆமாம். என்னடா அது காலிஃப்ளவருக்கு மட்டும் இடமே பத்தல. அவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் வாங்கி வந்துட்டீங்க. பெரிய காலிஃப்ளவர் தான் அது. வாரமாக வச்சிரு. ஒழுங்காக கட் பண்ணி தான் வச்சுருக்கலாம். சரி வை, ஒன்றும் அவசரப்படாத. மூடு, இப்போ மூடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து எல்லாத்தையும் ட்ரேயில் வச்சாச்சு, காய்கறி எல்லாமே. இன்னும் 2 டப்பா இருக்கு ஃப்ரீயா. ஓ, ஃப்ரீயாகவே 2 டப்பா இருக்கா? ஓகே. இன்னும் காய்கறி கத்திரிக்காய்லாம் வாங்கல. கத்திரிக்காய், முள்ளங்கி, இன்னும் நிறைய காய்கறி இருக்கு. ஒரு காய்கறி இல்லை நம்ம கிட்ட இப்போதைக்கு. கேரட், பீன்ஸ் ஆல்ரெடி இருந்து வச்சுட்டேன். கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, தக்காளி, அவரைக்காய், இது கோவக்காய். இப்ப இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா காய் அவ்வளவு சீக்கிரம் வீணாகாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறி வாங்குற மாதிரி வச்சு எல்லா காய்கறியும் சமைக்கணும். அது மாதிரி வந்தா கரெக்டா இருக்கும்ல. அவ்வளவுதான். எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாமா? வச்சிடலாம். இந்த 2 டப்பாக்கு வந்து போயிட்டு முள்ளங்கி, வெண்டைக்காய் அது மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வா. இது காலி ஆகட்டும், பொறுமையா வாங்கிட்டு வந்துக்கலாம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு ஷோகேஸா பண்ண போறேன். இல்ல பேபி, காய்கறி நிறைய இருந்தா எல்லா வகையும் தான் சாப்பிடணும். நீ சமைச்சாதான் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு முதல்ல எடுத்து ஒன்னொன்னா எடுத்து சமைச்சு காலி ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. காய்கறி கேட்டா வாங்கி தர மாட்டேன். முன்னாடி ஃப்ரிட்ஜே கூட வருது. அது ரோல் ஆகும், கீழே ரோலா இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து ரோல் ஆகாம இருக்கிறதுக்கு டைட் பண்ணும் அதை. இங்க வச்சிருமா காய்கறிலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரிட்ஜில் அந்த டப்பா எத்தனை டப்பா எடுக்கலாம் சங்கீதா? ஒரே ட்ரேல வச்சிடலாம் போல இருக்குது. அதான் ஒரு ட்ரேலே வச்சிடலாம்னு நினைக்கிறேன் மொத்தமா. அதுதான் இன்னும் நிறைய ஐட்டம் வாங்கணும் பேபி. இது நம்ம அதான் ஸ்டோர் பண்ணி மாவுலாம் ஸ்டோர் பண்ணு. மாவு அதுக்கப்புறம் மேலே வை, ஏன் கீழே வைக்கிற? வெயிட் இந்த ஒரே இதுல வெயிட் ஓவர் ஆகாது. சரி. அது மட்டும் இல்ல, இங்க வந்து அதிகமா கூலிங் வரும். இங்க அதை விட கொஞ்சம் கம்மியாகும், இங்க அதை விட கொஞ்சம் கம்மியாகும். நாங்க அதனால தக்காளி எல்லாம் இங்க இருக்கட்டும். பச்சை மிளகாக்கு இந்த இதுக்கெல்லாம் ஓவர் கூலிங் எல்லாம் வீணாயிடும்ல, அதனால கீழே வச்சிருக்கேன். சரி ஓகே. எதை சொல்றேன்? ஏதோ சொல்றேன்னா என்னப்பா டெமோ வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓகே. எப்படி இருக்குது பாப்பா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சத்தம் போட்டுனே இருக்கும். டோர் திறந்துருக்குல, அதனால சத்தம் போடும். ஆமா, ஏன்னா இப்ப பசங்க எல்லாம் வந்து டோர் திறந்து விட்டு போயிட்டாங்கன்னா தெரியாம இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நம்மளே சரியா லாக் பண்ணலாம்ல. இது மாதிரி வந்து ஒரு அலாரம் சவுண்ட் மாதிரி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம டோர் சாத்திடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் இப்போ பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் அப்புறம் மறுபடியும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜை. இன்னும் மறைக்கிற சங்கீதா. நல்லா இருக்கு, ஹைட்டாக இருக்குது. ஆமாம், இதே மாதிரி இதுல வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி டப்பா வாங்கணும். அழகான டப்பாவா? அதே மாதிரி டப்பா வந்து அழகா மாற்றி 3 டப்பா 3 வெரைட்டி. ஓகே. அது ஒரே டப்பாவா வாங்கினா நல்லா இருக்குல்ல. கட்டன் ஷேப்ல இருக்கு. இதுக்கு வேற மூடி, இது வேற மூடி. அதனால ஒரே டப்பால எடுத்து வைக்கணும் அடுத்த டைம். ஓகே. அப்புறம் வந்து இந்த ட்ரேல வந்து ஃப்ரூட்ஸ் கொட்டிடலாமா? அப்படியே கொட்டிடலாமா? இப்போ நான் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். அது அப்படியே கொட்டி வச்சிடலாம். அதாவது அப்படியே கொட்டி வச்சிருக்கேன். அட இருமா வரேன். சவுண்ட் இப்படியே இருக்கு. வேற வந்து ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய ஜூஸ் போடுற பழம் வாங்கி வச்சுக்கலாம். கொட்டு கீழே கொட்டு. இந்த ஒரு பழம் ரொம்ப பழுத்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேல பழம் வச்சாச்சு, ஜூஸ் போடுற பழம். அப்புறம் பாருங்க, இதுல இங்க 1 2 3 வந்து பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கிற ட்ரே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பீரோ கபோர்டு ஃப்ரெஷ் ஜோன், அதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அது மாதிரி இங்க வச்சுக்கலாம். அதுக்கு கீழே இங்க பாருங்க பால்லாம் வைக்கிறது, கன்வெர்ட்டர், பால், அந்த சீஸ், பன்னீர், அது மாதிரி ஐட்டம்லாம் இங்க வச்சுக்கலாம். அப்புறம் இங்க நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெருசா டப்பா என்ன வைக்கிறது. இங்கெல்லாம் நிறைய இருக்கு இடம். மெடிசன்லாம் வைக்கணும். நிறைய வைக்க வேண்டியதுக்கு மசாலா, சின்ன சின்ன மசாலா டப்பா இருக்கு. 2 பார்ட்டிஷன் இருக்கு. இங்க ஒரு டப்பா வைக்கலாம், இங்க ஒரு டப்பா வைக்கலாம். நல்லா பெரிய ரேக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இப்போதைக்கு வச்சியாச்சு. பூ வச்சிருக்கேன். நான் தான் வச்சேன். இதுக்கப்புறம் கவர் யூஸ் பண்ண கூடாது பேபி. கவர் யூஸ் பண்ண கூடாது. இப்ப வானா இப்ப உடனே எடுத்து யூஸ் பண்ண போறது வெளியிலே வை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி படுப்போம். சரி இருக்கா. என்னுடைய மாவு டப்பாவா? தோசை மாவு, இட்லி மாவு, எல்லா மாவு
என்னோட மாவு டப்பா சைஸே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட பெருசு கிடையாது. ஆமா வைக்குமா? ஆமா எஸ்எஸ் டப்பா தான் அது. அது வந்து இங்க கீழே வச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய டப்பாவா தெரிஞ்சுது. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சா சின்ன டப்பாவா தெரியுது. சைடு பை சைடு ரெண்டு டோர் இருக்குல்ல, அதுல ஒரு என்னன்னா இங்க வந்து இப்படி சென்டர்ல ஒரு பார்ட்டிஷன் வச்சிருந்தாங்க. அது சென்டர்ல ஒரு பார்ட்டிஷன் வச்சுட்டா குட்டி குட்டியா தான் வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டா வந்து பிரிஞ்சிடும். ஆமா, ஏன்னா அது ஒரு பக்கம் வந்து ஃப்ரீசராகவும் இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜாவும் யூஸ் ஆகுறதுனால ரெண்டா பிரிச்சிடுவாங்க. அப்போ வந்து இடம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரே இது நல்லா கடல் மாதிரி இருக்குது. அதனாலதான் இடம் பெருசா இருக்கு. இல்லைன்னா இதுவுமே சின்னதா தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் கீழே பிரிச்சிட்டாங்கல்ல. ஆமா, அதனால அவ்வளவுதான். இது சத்தம் போட்டுனே இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல புதுசா வாங்கின ஃப்ரிட்ஜ். ஆமா, அதுல அப்புறமா மத்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலா ஃப்ரிட்ஜ் டூர்லாம் போடுறேன். ஏன்னா ஃபுல்லா நான் தான் போனேன். இப்ப போட்டா ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன ஃப்ரிட்ஜ் டூர்? இதான் ஃப்ரிட்ஜ் டூர். இன்னும் ஆர்கனைஸ் பண்ணணும் பேபி. பொருளே வைக்கல நானு. சரி, ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பிரைஸ்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1,30,000. 1,30,000 விலை. ஆனா நம்ம டிஸ்கவுண்ட் போக 1,08,000 வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ஸோ டார்லிங்ல வாங்கணும். பாண்டிச்சேரி இருக்கு டார்லிங். அங்கதான் மேக்ஸிமம் நம்ம நிறைய பொருள் வாங்குறது. ஃப்ரிட்ஜ், டிவி அதெல்லாம் அங்கே வாங்கினேன். சரி, அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் குழம்பு வந்து வச்சேன். அப்படியே பேசிக்கிட்டே ஒரு பக்கம் மீன் குழம்பு வெங்காயம் அதுக்கு நல்லா குழம்பு கூட்டி வச்சிட்டேன் பாருங்க. பசி எடுக்குது சங்கீதா. மீன் போட்டாச்சா? வாவ், வருது. வேற லெவலா மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. சண்டே வாங்கிட்டு வந்தல பன்னி மீன் சொன்னோம். பெரிய மீன், பன்னி மீன். வேற அது மாதிரி வச்சுக்கிறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். அந்த மீன் அப்புறம் வந்து அந்த முண்டைக்கண்ணிக்கு ஏதோ ஒரு முண்டைக்கண்ணியா ஊடாங்கண்ணி மீன். முண்டைக்கண்ணின்ற சாரி ஊடாங்கண்ணி மீன். அதையும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வச்சு லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் 3 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா போய் கூட்டணும். ஊடாங்கண்ணி மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் இது மீனுமே நல்லா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறதுக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் வச்சது கிடையாது. செம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. குழம்புமே நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு. வறுத்தா இன்னும் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் பேபி. வறுத்தா இன்னும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, வறுக்கிறதுக்குமே இந்த மீன் எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து சாப்பிடணும். யார் அதுக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோம் லஞ்சு.